இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. பல்லாரி வெங்காயத்தை போட்டுடலாம். பல்லாரி வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர தட்டி கொஞ்சம் லேசாக வதக்கலாம். கூடயே பச்சை மிளகாயும் போட்டுடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொன்னி குருணை அரிசி இருக்கு இல்லையா, அதில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓரளவு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியும் புதினாவும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் மல்லியும் கூட இருந்தால் மல்லியும் போட்டுக்கோங்க. தக்காளி புதினா 2மே நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் மல்லியில் இருந்தால் மல்லியிலையும் போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லை, அதனால நான் போடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த சைஸில் இருக்கிற லெமனாங்காட்டி 2 லெமன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய லெமன்னா 1 லெமன் போதும். இப்போ 2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா தூளும் வத்தப்பொடியும் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள்லேயே வந்து நான் மல்லி சீரகத்தூள் எல்லாமே கலந்துருக்கிறேன். அதனால வந்து நான் மல்லித்தூள் சீரகத்தூளும் தனியாக போடலை. கரம் மசாலா தூளை எனக்கு சரியாக தான் இருக்கும். இப்போ அதுவும் போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். மட்டனையும் போட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மசாலாலாம் நல்லா வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து நான் கறி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, இப்போ அதை தான் நான் 3 டம்ளர் அரிசிக்கு இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இது வந்து பொன்னி குருணை அரிசி தான். 5 டம்ளர் விட்டாலே போதும். 6 டம்ளர் விட்டால் கூட குறைஞ்சிடும். ஒரு 5 டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் நான் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து இது வந்து பொன்னி குருணை அரிசி பாருங்கள் ஊற வச்சுருக்கிறேன். கொதி வந்தோடனே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இதில் கொட்டி மூடி போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், பிரியாணி ரெடி. அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற குருணை அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். மூடி எடுத்து மூடி வச்சிடணும். அவ்வளோதான், விசில் வந்தோடனே பிரியாணி ரெடி.